அண்ணா இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த தலைமை குரு அண்ணா. இவர் சேத் என்பவருடைய மகன். கிமு 22-23களில் பிறந்தவர். அண்ணா என்பதற்கு யெகோவாவின் கிருபை என்பது பொருள். கிமு 6 முதல் 15 வரை தலைமை குருவாக ரோம அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர். அவருடைய பதவி காலம் முடிந்த பின்னும் அறிவிக்கப்படாத தலைவராகவே இருந்தவர். அண்ணாவுக்கு 5 மகன்கள் இருந்தார்கள். அவர்கள் 5 பேருமே பின்னர் தலைமை குருக்களாக பணியாற்றினார்கள். அவருடைய மருமகன் கயபாவும் தலைமை குருவாய் இருந்தார். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்காய் பிடிக்கப்பட்ட போது முதலில் கொண்டு வரப்பட்டது அண்ணாவின் முன்னிலையில்தான். சட்டப்படி அவர் அப்போதைய தலைமை குரு கயபாவின் முன்னால் தான் கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் அண்ணாவின் முன்னால் இயேசு கொண்டு வரப்பட்டதிலிருந்தே அண்ணாவுக்கு இருந்த எழுதப்படாத செல்வாக்கு இங்கே புலனாகிறது. அண்ணா இயேசுவை பார்த்தார். சாதாரண உடை, சாதாரண எளிமையான தோற்றம். இந்த மனிதனை கொல்வதொன்றும் பெரிய செயலாக இருக்காது, எளிமையாக முடிந்துவிடும் என்று நினைத்தார் அண்ணா. உன்னுடைய சீடர்களை பற்றியும் போதனைகளை பற்றியும் சொல். அண்ணாவின் குரல் உயர்ந்தது. நான் வெளிப்படையாய் பேசினேன். அனைவரும் கூடி வரும் தொழுகை கூடங்களிலும் கோவிலிலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன். மறைவாக எதையும் பேசியதில்லை. நான் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களிடம் கேட்டு பாரும். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார் இயேசு. தலைமை குருவுக்கு இப்படியா பதில் சொல்வது என அருகில் இருந்த வீரன் ஒருவன் இயேசுவை அடித்தான். இயேசு அவனை பார்த்தார். நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும். சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார். அண்ணா இயேசுவின் அமைதியையும் பதில்களையும் கூர்மையாக கவனித்து கொண்டிருந்தார். இயேசு சாதாரண ஆள் இல்லை என்பது அவருக்கு புரிந்தது. இயேசுவின் பதில்களில் இருந்த உட்பொருள் அவரை வியக்க வைத்தது. ஆம் அல்லது இல்லை என்று ஒரு பதிலை சொல்லாமல் இயேசு சொன்ன பதிலில் ஒரு குடிமகனுக்குரிய உரிமைகளும் மோசையின் சட்டங்களுக்குட்பட்டு வாழும் ஒருவனுடைய மனித உரிமைகளுமே வெளிப்பட்டன. இப்போது மக்களின் சாட்சிகளை வைத்தே இயேசு குற்றவாளி என்று தீர்ப்பிட வேண்டிய கட்டாயத்துக்குள் தள்ளப்பட்டார் அண்ணா. எனவே அப்போது தலைமை மதகுருவாய் இருந்த தனது மருமகன் கயபாவிடம் இயேசுவை அனுப்புகிறார். கட்டப்பட்ட நிலையிலேயே இயேசுவை பிடிக்க வேண்டும் என சதித்திட்டம் தீட்டியவனே இந்த கயபாதான். எருசலேமில் பாஸ்கா விழா நடைபெறும் நேரத்தில் இயேசுவை கொல்ல வேண்டும் என்பது திட்டம். இயேசு தன்னை கடவுளாக்கி கொண்டார் என சொல்லி இயேசுவை சிலுவையில் அறைந்தாகிவிட்டது. அத்துடன் சிக்கல் முடிந்தது என நினைத்தார் அண்ணா. ஆனால் இயேசு 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். தகவல் அண்ணா மாளிகைக்கும் எட்டியது. இயேசு உயிர்த்தெழுந்தவுடன் இயேசுவின் சீடர்கள் வீரம் கொள்ளவில்லை. தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின் அவர்கள் துணிச்சல் அடைந்தார்கள். அண்ணாவுக்கு தலைவலி அதிகமானது. எருசலேம் தேவாலயத்தில் இயேசுவின் சீடர்களான யோவானும் பேதுருவும் வந்து நின்றார்கள். பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை கண்டு நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று சொல்லி குணமாக்கினார்கள். எருசலேம் முழுவதும் அந்த செய்தி காட்டு தீயாய் பரவியது. அதைத் தொடர்ந்த பேதுருவின் நற்செய்தி அறிவித்தலில் சுமார் 5000 பேர் இயேசுவை நம்பி கிறிஸ்துவத்தில் இணைந்த ஆண்களின் எண்ணிக்கை சுமார் 5000. இப்போது செய்தி அண்ணாவின் காதுகளில் எரிச்சல் தீயாய் விழுகிறது. தலைவர்கள், மறைநூல் அறிஞர்கள் எல்லாம் அண்ணாவின் தலைமையில் ஒன்று கூடி யோவானையும் பேதுருவையும் விசாரிக்கிறார்கள். எந்த வல்லமையால் இப்படியெல்லாம் செய்கிறீர்கள்? இயேசுவின் வல்லமையால். நீங்கள் அவரை சிலுவையில் அறைந்தீர்கள். கடவுள் அவரை உயிர்த்தெழச் செய்தார். சீடர்களின் குரல் கம்பீரமாய் ஒலிக்க அண்ணா அதிர்ந்து போனார். கல்வியறிவே இல்லாத இவர்களுக்கு எப்படி இந்த தைரியம் என குழம்பினார். இனிமேல் இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று எச்சரித்தார். அவர்களோ, முடியாது, உங்கள் பேச்சை கேட்க முடியாது, இறைவன் பேச்சை தான் கேட்போம், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் சொல்லாமல் இருக்க முடியாது என்றார்கள். கிறிஸ்தவம் வளர்ந்தது.
அண்ணாவின் எரிச்சலும் கோபமும் கூடவே வளர்ந்தது. அவருடைய மரணம் கிபி 40 நடந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. மத நூல்களின் அறிவு ஒரு மனிதனை ஆன்மீகவாதியாக்காது. உண்மையை அறிந்து கொள்ள தாழ்மையான மனமும் இறை வெளிப்பாடும் அவசியம் என்பதை அண்ணாவின் வாழ்க்கை இங்கே நமக்கு விளக்கிச் சொல்லுகிறது.